உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என்ன நினைப்புல இருக்க நீ? ஒண்ணும் இல்ல, சொல்லு. நீ ஏதோ யோசனையில இருக்க, அத முதல்ல சொல்லு. ஒண்ணும் இல்லடி. பாண்டி, நீ பண்ற எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் என்னடி பண்ணேன்? அமைதியா தானே நிக்கிறேன். அதுதான் எனக்கு பிரச்சனையே. எங்க வீட்ல நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, நான் எவ்வளவு சந்தோஷமா உன்கிட்ட வந்து சொன்னேன். நீ அதை கேட்டு பயங்கரமா சந்தோஷப்படுவேன்னு, மனசு விட்டு பேசுவேன்னு என்னென்னமோ எதிர்பார்த்து நான் வந்தேன். ஆனா நான் சொன்னதை கேட்டு உன் வீட்டாளுங்க சந்தோஷப்பட்ட அளவு கூட நீ சந்தோஷப்படலையே. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என் வீட்டை பத்தி உனக்கே தெரியும்ல பாண்டி. உன் பேர் எடுத்தாலே அவங்க எப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு உனக்கே தெரியும்ல. இப்ப அவங்களே மனசு மாதிரி நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருக்காங்க. எனக்கு வாழ்க்கையில இருந்த பெரிய பிரச்சனையே சரியாயிட்ட மாதிரி இருக்கு பாண்டி. எப்படி நம்ம கல்யாணம் பண்ணும்போது அம்மா அப்பாவை பகைச்சுக்கிட்டு இப்படி ஒரு உறவே வேண்டான்னு சொல்லிதான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப எங்க அம்மா அப்பாவே ஓகே சொல்லிட்டாங்க. அதை நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா கல்யாணத்துக்கு. ஆனா நீ முகத்தை எப்படி வச்சிருக்க பாரு. உன் சந்தோஷம் எனக்கு புரியுது வானதி. ஆனா ஆனா என்ன? அண்ணனே கல்யாணம் பண்ணாம இருக்கும்போது நமக்கு எப்படி கல்யாணம்? ஐயோ, என்ன பாண்டி நீ? உங்க அண்ணனுக்கு என்ன பொண்ணா இல்ல? அதான் பொண்ணு ரெடியா இருக்குல்ல, அப்புறம் என்ன? டக்குனு உங்க அண்ணன் கல்யாணத்தை முடிக்க வேண்டியதுதானே? அவங்க இப்பதான் பேசி பழகவே ஆரம்பிச்சிருக்காங்க வானதி. அதுக்குள்ள கல்யாணம் பண்ற அளவுக்கு யோசிப்பாங்களானே தெரியல. அது நம்ம பிரச்சனையா? நீ என்ன சொன்ன? ஒருவேளை உங்க அண்ணனுக்கு முன்னாடி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவருக்கு பொண்ணு கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்குன்னு சொன்ன. அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு சொன்னேன். நீ அப்படி சொல்லும் போது நான் கேட்டுக்கிட்டேன்ல. இப்ப அவருக்கு பொண்ணு ரெடியா இருக்கு. லவ் மேரேஜ் வர, அரேஞ்ச் மேரேஜ்னா கூட கொஞ்சம் யோசிக்கலாம். இனிமே என்ன பிரச்சனை சொல்லு? அவங்க ஸ்லோவா லவ் பண்ணட்டும், அந்த பொண்ணோட மொழியும் உங்க அண்ணன் கத்துக்கிட்டோம், பொறுமையா கல்யாணம் பண்ணட்டும். அதெல்லாம் அவங்க பிரச்சனை பாண்டி. நம்ம ரூட் கிளியர் ஆயிடுச்சுல. இனிமே யாருக்காகவும் நம்ம கல்யாணத்தை தள்ளி போகணும்னு அவசியம் இல்லையே. எங்க அம்மா அப்பா ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க மனசு மாறுறதுக்குள்ள ஒரு நல்ல நாள் பார்த்து எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளுங்க. இல்லன்னு வை, சொந்தக்காரங்க இது சொன்னாங்க அது சொன்னாங்கன்னு என் அம்மா மனசு மாறினாலும் மாறிடுவாங்க. அவங்க ஓகேன்னு சொல்லும் போது உடனே நிச்சயத்தை பண்ணி சிம்பிளா கூட கல்யாணத்தை முடிச்சிடலாம். கல்யாணமா? என்ன பாண்டி ஷாக் ஆகுற? கல்யாணம் எல்லாம் எப்படி வானதி? என்ன எப்படி வானதி? நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்ல, அந்த எண்ணம் உனக்கு இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்கு வானதி. ஆனா உடனே கல்யாணம் எப்படி பண்ண முடியும்? உங்க வீட்டுல மனசு மாறிடுவாங்களோன்னு பயந்துலாம் உனக்கு கல்யாணம் பண்ண முடியுமா? என் நிலைமையை பத்தி யோசிக்கணும்ல. இன்னும் என்ன நிலைமை உன் நிலைமை? உங்க அண்ணனுக்கும் பொண்ணு ரெடியா இருக்கு. அவர் நினைச்சா எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். தள்ளி போடுறது அவங்க தான். அதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணாம இருக்க முடியுமா என்ன? பார் பாண்டி, ஒரு அளவுக்கு தான் வெயிட் பண்ண முடியும். என் வீட்லயும் பிரச்சனை இருக்குல்ல. என் வீட்லயும் பிரச்சனை இருக்கு வானதி. உன் வீட்ல என்ன பிரச்சனை சொல்லு? என்ன பிரச்சனை? என்னன்னா, இங்க நாம தங்குறதுக்கு சரியான ரூம் கூட இல்ல. கல்யாணம் மட்டும் எங்க வந்து தங்குவ? அதெல்லாம் ஏற்பாடு பண்ண டைம் ஆகும்ல. நீ நினைச்ச உடனே எல்லாம் பண்ணிட முடியாது வானதி. இதான் உன் பிரச்சனையா? இதுவும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். ஆமா, உங்க அன்னைக்கு மட்டும் எதுக்கு தனி ரூம்? அவங்க பண்ண கல்யாணமே ஃபேக் கல்யாணம். அவங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய ரூமை கொடுத்துட்டு நீங்க எல்லாம் ஹால்ல தரையில படுத்துட்டு இருக்கீங்க. தேவையா அதெல்லாம்?